ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது தற்போது சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்று மதியம் 2 மணி அளவில் வந்த பழம்பெரும் நடிகையான சௌகா ஜானகி அவர்கள் மரணித்த செய்தி அப்படிங்கிறது இந்திய திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய மறைவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அவங்களுடைய சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறதுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்து விவரத்தை ஒரு குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறதாக பத்திர வடிவில் எழுதி வைத்திருக்கிறதாக கூறப்படுகிறது. அது குறித்த ஒரு விரிவான தகவலை பற்றிய விஷயங்கள் தற்போது இணையத்தில் ரொம்பவே வேகமாக வைரலாகி வருது அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை சௌகா ஜானகி அவங்க பழம்பெரும் நடிகை. 70 ஆண்டு காலமாக பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய திரைத்துறையில் பார்க்கும் பொழுது அவங்க வலம் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 60களில் முன்னணி நடிகைகளில் ஒருவராகவே அவங்க இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காமெடி ஆகட்டும், குணச்சித்திர வடிவம் ஆகட்டும், இப்படி அனைத்து பன்முகத்தன்மை கொண்டவங்களாகவே இருந்திருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திரைப்படங்கள் அதிகமாக அவங்க ரொம்ப வயது முதிர்வு காரணமாக எந்த ஒரு படத்துலையும் அவங்க நடிக்கலை. பட் ஆனால் சமீபத்தில் பார்க்கும் பொழுது இறுதியாக அவங்க நடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்த தம்பி அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாகி இருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சௌகா ஜானகி அவர்கள் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நடிப்பு இந்த வயதிலையும் இவங்களுடைய நடிப்பு இவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய உடல் தோற்றத்திற்கு மட்டும்தான் வயதாகி இருந்ததே தவிர்த்து அவங்களுடைய நடிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நடுக்கமோ கலக்கமோ நிச்சயம் இல்லை. அப்படியே ஒரு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய பிரம்மாண்ட நடிப்பு அந்த திரைப்படத்தில் வெளியே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தம்பி அப்படின்ற திரைப்படத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய நடிப்பு ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய அளவில் அவங்க எந்த ஒரு திரைப்படத்துலையுமே நடிக்கலை. ஏன்னா வயது முதிர்வு காரணமாக அவங்க ரொம்பவே சிரமப்பட்டு இருந்தாங்க. தனிமையில் இருந்த அவங்க தன்னந்தானியாக மருத்துவமனைக்கு செல்வது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அவ்வப்போது நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருந்தோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவங்க மருத்துவமனையில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவங்க மரணமடைந்திருக்கு அப்படின்ற செய்தி இது தென்னிந்திய திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்து கொண்டிருக்க, மற்றொரு புறம் அவங்களுடைய சொத்து விவகாரம் குறித்த தகவல்களும் பார்த்திங்கன்னா வலம் வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க தென்னிந்திய திரைத்துறையில் கால் பதிச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி புரிந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த 70 ஆண்டு காலத்தில் அவங்க சம்பாதித்த அந்த ஒட்டுமொத்த பணமும் பார்த்தீங்க அப்படின்னா கோடி கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பணத்தை அனைத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுகளான 3 மகன்களுக்கும் சரிசமமாக அவங்க எழுதி வைத்திருக்கிறதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200ல் இருந்து 400 கோடிக்கு அதிகமான சொத்துக்கள் அவங்க கிட்ட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும். தற்போது சமூக வலைதளங்களில் அவங்களுடைய சொத்து மதிப்பாக சொல்லப்படுவது பார்த்தீங்க அப்படின்னா 200 இருந்து 300 கோடி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு 3 மகன்கள் இருக்கிறதுனால அந்த 3 மகன்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரிசமமாக எழுதி வைத்திருக்கிறதாகவே சொல்லப்படுகிறதுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா நடிகை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சௌகார் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானதுனால அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தின் பெயரையே அடைமொழியாகவே வைக்கப்பட்டிருந்தது. 70 ஆண்டுகளுக்கும் மேலாக அவங்க பார்த்தீங்கன்னா இந்திய
திரைத்துறையில் நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க. அவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல மொழிகள்லையும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேலே அவங்க வந்து நடிச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர்களாக விளங்கி வந்த எம்ஜிஆர், சிவாஜி உள்பட ஜெமினி கணேசன், அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கூட இணைந்து நடித்திருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுகிறதுங்க. இப்படி அவங்களுடைய நடிப்பு அப்படின்றது அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய காமெடி அப்படின்றது வந்து ரொம்பவே பரவலாக பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தில்லுமுள்ளு அப்படின்ற திரைப்படத்தில் அவங்க செய்திருந்த அந்த நகைச்சுவை காமெடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மேலும் அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தையே ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு ஒரு நடிகையின் பெயர் ரசிகர்களுக்கு நன்றாக தெரிந்திருப்பது சாதாரண விஷயம். ஆனால் சோஷியல் மீடியாவின் பயன்பாடு அந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு திரைப்படம் ஒருவருடைய பெயரையே மாற்றி அந்த பெயர் தான் காலம் கடந்து அவருடைய அடையாளமாக மாறுவது அப்படிங்கிறத சினிமாவில் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு தனித்துவமான கதையை கொண்டவங்க தான் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. 94 வயதான சௌகார் ஜானகி உடல்நிலை குறைவு காரணமாக சென்னையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுடைய நீண்ட திரை பயணத்தையும் அவருடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகளையும் பலரும் மீண்டும் நினைவு கூர்ந்து வந்துட்டுருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் திருமணம், குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு அனைத்தையும் தாண்டி ஒருவர் தன்னுடைய கனவை நோக்கி பயணிப்பது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் பல வருடங்களுக்கு முன்பாக, குறிப்பாக 1950களுக்கு முன்பாக திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் சினிமாவுக்குள் நுழைந்து கதாநாயகியாக மாறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனால் அது சௌகார் ஜானகியின் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவங்க தன்னுடைய இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்திற்கு பிறகுதான் நடிப்பு உலகில் அடியெடுத்து வைத்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வயது 18 தானா. குடும்ப வாழ்க்கையை தொடங்கிய பிறகு சினிமா வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு திரைத்துறையில் நுழைந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பெண் திருமணத்திற்கு பிறகு சினிமாவுக்கு வருவது மட்டுமல்லாமல் கதாநாயகியாக நடித்து முன்னணி நடிகையாக மாறியது சௌகார் ஜானகியின் பயணத்தில் மிக முக்கியமான அம்சம். அவங்களுடைய முதல் படம் தெலுங்குல உருவான சௌகாரு 1950 வெளியான இந்த படத்தில் அப்போது வளர்ந்து வந்த நடிகராக இருந்த என்.டி. ராமாவுடன் சௌகார் ஜானகி நடித்திருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய சினிமா வாழ்க்கையின் தொடக்கம். அந்த முதல் படம் அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு மட்டும் கொடுக்கல, அவருடைய பெயரையே மாற்றிவிட்டது. படத்தின் பெயரான சௌகார் அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஜானகியின் பெயருக்கு முன்னால் வந்து சேர்ந்தது. ரசிகர்களும் திரையுலகினரும் அவரை சௌகார் ஜானகி அப்படின்னே அழைக்கவும் ஆரம்பித்தாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சௌகார் ஜானகியினுடைய மறைவு அப்படிங்கிறது வந்து அவருடைய நடிப்பு அவ்வளவு சீக்கிரம் வந்து மறக்க முடியாத ஒன்றாக ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்.